அடுத்ததாக இந்த மரியாதை குறித்தும் இயேசுவை குறித்தும் இவங்க 2 பேருக்குள்ளதான ஐக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இதே லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அதே 49ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். ஹல்லேலூயா. அங்க இயேசுப்பாவை காணோம்ட்டு தன்னுடைய மகனை காணோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, மரியாளும் யோசேப்பு என்ன பண்றாங்க, அவ்வளோ கவலையோட அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்து அவரை பார்த்த உடனே அவரை பார்த்துட்டு அவர் வந்து ஏன் இங்க இருக்கிற, நான் உன்னை வந்து அவ்வளோ கவலையோட தேடணுமே அப்படின்ட்டு அவர் இடத்துல கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சாட்டா நீங்க ஏன் என்னை தேடுறீங்க, என் பிதாவுக்கு அடுத்தவர்கள நான் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு வேளை ஏசப்பா அவங்க தாயாரையும் தகப்பனாரையும் புறக்கணிக்கிறதா நமக்கு கூட தோணலாம். ஆனா இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு, நீங்க ஏன் என்னை தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாயும் இருக்கிறான் என்றார். இங்க அவர் பார்க்கணும்னு ஏசப்பா வந்து என்ன பண்றாரு, ரொம்ப பிஸியான ஆளு. எப்பவுமே வீட்டுல இருக்காம எங்க பக்கம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு அவரை சுத்தி எப்போ ஒரு கிரௌட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தாயாரும் ஒரு சகோதரரும் அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை என்ன பண்றாங்க, அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. அவ்வளோ கூட்டம், அவரை பார்க்க முடியல, பேச முடியல. ஒரு ஆள் அனுப்பி என்ன பண்றாங்க, அவரை கூட்டிட்டாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, என் தாயார் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் அந்த இடத்துல. அவங்க அவ்வளோ ஆசையா பார்க்க வரும்போது ஏசப்பா அந்த இடத்துல எப்படி சொல்றாரு, என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல பதில் சொல்லுகிறாரு. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இந்த பதிலை கேட்கும்போது என்ன ஏசு இப்படிப்பட்டவரா, ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இன்னொரு இடத்துல பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4. யோவான் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என்ன சொல்றாரு, மரியாதை வந்து எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்துல வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர், எதை கொடுத்து கவலைப்படாம எதனால என்ன பண்ணுவாரு, நான் என்னுடைய குறைவை நினைச்சு கவலைப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் நிறைவாக்குறவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் கவலைப்பட்டு இருக்காங்க. திராட்சரசம் குறைஞ்சிருச்சுட்டு. ஆனா மரியா கவலைப்படல. ஏன்னா இந்த குறைவை நிறைவாக்க ஒருத்தர் இருக்காது. இயேசுவை நோக்கி ஓடுறாங்க. இயேசு இடத்துல போயிட்டு அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இயேசு அசால்ட்டா என்ன சொல்றாரு, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்றாரு அந்த இடத்துல. அப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பொதுவாக ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசு என்ன இப்படி பேசுறாரு, ஒவ்வொரு நேரத்திலும் தாயிடத்துல ஏன் இப்படி பேசுகிறாரு என்று நமக்கு தோணலாம். ஆனா இது அலட்சியம் கிடையாது, இது புறக்கணிக்கிறது கிடையாது. இதே இயேசு கிறிஸ்து 19ஆம் அதிகாரம் யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இது எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு நம்ம விளங்கும்படியாய் இது எல்லாம் எதற்காக அப்படின்னு புரிந்து கொள்ளும்படியா அங்க என்ன சொல்றாரு, 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அது உன் மகன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தாயை கடைசி வரைக்கும் பராமரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டினவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. வெளிப்புறத்துல வந்து அவர் நம்மளெல்லாம் பார்க்கும்போது இவர் ஏன் பிடிக்காம தோணலாம். ஆனா அவர் இருதயத்தை வந்து ரொம்ப வந்து அவருடைய சொல்ல முடியாத அவருடைய அன்பை. ஹல்லேலூயா. அவர் குறித்து நம்ம சொன்னோம்னா அவர் யாரு, யோசனைகள் எல்லாவற்றையும் வகையறுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கலாம், ஆனா அவர் செய்கிறது நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் தான் யாரு, நம்முடைய தேவன். நம்மளுடைய இதயத்துல நல்ல எண்ணம் மட்டும் இல்ல, பொல்லாத எண்ணம் வச்சிருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சிருவார். அப்படிதான் வேதத்துல கூட பார்க்கிறோம், உங்கள் இதயங்களில் பொல்லாத சிந்தனைகளை வைத்திருப்பானே அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்லுகிறார். இப்படி நம்ம இதயத்துல என்ன நினைச்சாலும் அது எல்லாவற்றையும் அறிகிற தேவன் இயேசு கிறிஸ்து.
மரியா வந்து ஒவ்வொரு இடத்துல என்ன பண்றாங்க, அந்த இருதயத்துல வைத்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கடைசியா மரிக்கிற நேரத்துல மரியாளுடைய இருதயம் எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் காணாம போனாரு அப்படின்ற போது அடைந்த வேதனையை விட அவர் வந்து நம்ம அவரை தேடி போகும்போது அவர் வந்து என்ன பண்றாரு, இவங்க என் தாயார் இல்ல, இவங்க என் சகோதரன் இல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரன் சொன்ன இடத்துல அவங்க வந்து இருதயத்துல சிந்தித்து கொண்டிருந்த மரியாள் இப்படி ஒவ்வொரு இடத்துல சிந்தித்து கொண்டிருப்பப்ப அப்ப அந்த சிலுவையின் பக்கத்துல அவர் மறிக்கிற நேரத்துல எப்படி அவர் வேதனையோடு இருந்திருப்பாங்க. அவ்வளவுதானா, எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மளை விட்டு வெளியில இருந்தாலும் இருக்க சுவிசேஷம் சொல்றதுனால இயேசு வெளியில போனாலும் இயேசு இருக்கிறாரு என்ற ஒரு நம்பிக்கையோட இருந்த மரியாள் கடைசியாக சிலுவையில மறிக்கும் போது அவங்க எவ்வளவு வேதனையோட இருந்திருப்பாங்க. அப்ப அந்த அந்த நேரத்துல மரியாள் எதுவும் பேசல, மற்ற இடங்கள்ல கொஞ்சம் பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல மரியாள் வந்து என்ன பண்றாங்க, எதுவும் பேசாம இருக்கிறாங்க. இயேசுவுக்கு தெரியும் மரியாள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இருதயத்துலதான் சிந்தித்து கொண்டிருப்பாங்கன்ட்டு தெரியும். அதனால இயேசு என்ன பண்றாரு, அவருடைய இருதயத்தின் சிந்தனை அறிந்து என்ன சொல்றாரு, ஸ்திரீயே அதோ ஒரு மகன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மரியாளுக்கு வந்து இயேசு மட்டும்தான் குமாரனா இருந்தாங்களா? இல்ல, யூதா, யோசே அப்படியே அநேக குமாரர்கள் இருந்தாலும் ஆனா அந்த இடத்துல வந்து ஏன் யோவான் இடத்துல ஸ்பெஷலா அவர் வந்து மரியாதை ஒப்படைக்கணும்? யோவானை குறித்து அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, யோவான் எப்பவும் என்ன பண்ணாங்க, இயேசுவை விட்டு பிரியாமல் இருந்தாங்க. அந்த 12 சீசன்கள் இருந்தாலும் யோவான் மட்டும் என்ன, இயேசுவோட மார்பிளே சாய்ந்ததான ஒரு அன்பின் சீசன், இயேசப்பாவுக்கு ரொம்ப பிரியமான சீசன். அப்ப இவனால மட்டும்தான் என்னுடைய தாயார நல்லா கவனித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் இடத்துல அவங்க ஒப்படைத்து விட்டு போனார். அல்லேலூயா. இதுவரை புறக்கணிப்பது போல இருந்தாலும் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஆண்டவர் என்னை மட்டும் ஏன் மறந்துட்டாரோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது, ஏன் இப்படி பிரச்சனைகளாகவே கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம இருதயத்துக்குள்ள கடந்து இருக்கலாம். வெளியில வேணா சிரிச்சுட்டு இருக்கலாம், நம்ம இருதயத்துக்குள்ள அநேக யோசனைகள் இருந்துக்கலாம். ஏசு என்னை மட்டும் மறந்தாரோ, என்னை மட்டும் கைவிட்டுட்டாரோ, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அநேக சூழ்நிலையில நம்ம கடந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய இருதயத்தை யோசனைகளை அறிந்து முதலாவதாக ஆண்டவர் நம்மளை ஒதுக்குறது போல தெரியலாம், நம்ம மறந்தது போல தெரியலாம், ஆனா அவர் விலையுயர்ந்த ஒரு கிஃப்ட கொடுக்கறது அவர் ஆயத்தமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறாங்க? ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்ம மறந்தாலும் நம்ம நினைத்து கவலைப்பட தேவையில்லை. யோவானை போல ஒரு விலையுயர்ந்த அவனை கடைசி வரைக்கும் பராமரிக்கிற ஒரு மகனை கொடுத்ததான இயேசு, அந்த யோவான் வந்து அடுத்து என்ன பண்ணாங்க, 27ஆம் வசனம் கடைசியில பாருங்க, அந்நேரம் முதல் அந்நேரம் முதல் அவன் வந்து தன்னிடமா ஏற்றுக்கொண்டு அதை பராமரிக்கிறவராய் ஒரு சீசனாய் மாறினான். ஒருவேளை இயேசு வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். இயேசு வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய கடைசியான அந்த கடமையை முடித்தவரா இருந்தார். அது போல நம்முடைய கடமை ஒன்று இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரமா இருக்கார். இப்ப நம்மளாம் யாரு, ஒருத்தர் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், தாயும் சகோதரரும் சகோதரியுமா தான் இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய குடும்பமாகி அந்த சபையை நம்ம என்ன பண்ணணும், விசாரிக்கணும், நம்ம பராமரிக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து கட்டுனது போல நம்மளும் என்ன பண்ணணும், வாழ்ந்து கட்டணும். அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமா தேவன் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்று நம்புகிறேன். ஆமென்.